திகட சக்கர செம்புக அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, உங்கள் கும்பராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களது கும்ப ராசிக்கு 6இல் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். மேலும் உங்கள் கும்ப ராசிக்கு 2-11வது வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு நட்பு கிரகமே கிடையாது. அவர் ஒரு பாவியாவர். அந்த வகையில் குரு பகவான் 6வது வீட்டில் உச்சம் பெற்றாலும் கூட உங்களது ராசிக்கு 6இல் மறைவது ஒரு வகையில் நல்லதுதான். அதனால் 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தின் கெட்ட பலன்களான தீய பலன்களான
நோய் நொடி, கடன், பகை, எதிர்ப்பு, வம்பு வழக்கு போன்றவைகளால் நீங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். இதே சமயம் கும்ப ராசிக்கு பாவியாகிய குரு பகவான் 2ஆம் அதிபதியாகி 6இல் உச்சம் பெற்று மறைந்தாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்துக்கு 5இல் திரிகோணத்தில் உச்சம் பெறுவதனால் இயற்கை சுவர் என்ற வகையில் ஓரளவுக்கு மத்திம பலனை நிச்சயம் உங்களுக்கு தருவார். அதே சமயம் உங்கள் கும்ப ராசிக்கு பாவியாகிய குரு பகவான் 11ஆம் அதிபதியாகி 6வது வீட்டில் உச்சம் பெற்று மறைவதும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் மறைவதும் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல, கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல் தனகாரகனாகிய குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை நிச்சயம் தருவதற்கும் இங்கே கடமைப்பட்டுள்ளார். இதே சமயம் கோசார குரு பகவான் ராசிக்கு 6இல் நேர்கதியில் இருந்து உங்கள் கும்ப ராசிக்கு 10, 12 2வது இடங்களை பார்வையும் செய்கிறார். உங்கள் கும்ப ராசிக்கு 10வது வீடான தொழில்ஸ்தானத்தை 6இல் உள்ள கோசார குரு பகவான் பார்வை செய்வதனால் நீங்கள் செய்யும் வேலை தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வேலை பணி சம்பந்தமான இடமாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் அன்பர்களே, உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது 50% சாத்தியமாகும். மேலும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி நடப்பில் இருப்பின் உறுதியாக நீங்கள் வேலைக்காக வெளிநாடு செல்வீர்கள். அடுத்து உங்கள் கும்ப ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தை 6இல் உள்ள கோச்சார குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுவதற்கான மருத்துவ செலவு நிச்சயம் ஏற்படும். மேலும் புத்திரகாரகனான குரு பகவான் 6இலிருந்து 12வது வீட்டை பார்வை செய்வதனால் குழந்தை பெற்றுக்கான மருத்துவ செலவுகளும் இடம்பெறும். இதே சமயம் உல்லாச பயணத்திற்காகவும் ஒரு சிலருக்கு செலவுகள் உண்டாகும். இறுதியாக அன்பர்களே, உங்கள் கும்ப ராசிக்கு 2வது வீடான தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தை 6இல் உள்ள இயற்கை சுவரும் தனகாரகனுமான கோச்சார குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களது தன வரவிற்கு பஞ்சமில்லை. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் காணப்படும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஓரளவு பாடுபடுவீர்கள். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தை குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவானின் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகல விதமான நற்பலன்கள் கூடுதலாகவும் வேகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக கோச்சார குருவான் கடகராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது ஒருவேளை உங்களது ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பேன் அல்லது சூரியன் சந்திரன் தவிந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான தீமைகளின் அளவு நல்ல குறைவாக கிடைக்கும் அல்லது நற்பலன்களின் அளவு குறைவாக கிடைக்கும்.
சரி நேயர்களே, கும்பராசிக்கான அதிசார குருவின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.